நாங்கள் காரைக்குடி தான். அவரை பார்க்கணுன்னு வந்தோம். பேசுவாருன்னு நினச்சோம். பேசல, அது வருத்தம். நிறையா பிள்ளைங்க அழுதுகிட்டு போகிறாங்க அவர் பேசலன்னு. அதனால் இது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் தான், காரைக்குடியில் பேசலைங்கிறது. அவரோட பேச்சை ஆவலாக எதிர்பார்த்தோம். ஆனால் அவரோட பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அவர் தான் வருவார். மாற்றம் வேணும் சார், வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக மாற்றம் வேணும். இதுதான் நாங்கள் எல்லாருமே. விஜய்ங்கிறது வந்து செகண்டரி, ஆனால் ஒரு மாற்றம் வேணும். அதுக்கு இவர் நல்ல ஒரு தலைவராக எங்களுக்கு இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. அதனால தான் நாங்கள் அவரை ஆதரிக்கிறோம். டிவிக்கே பயலையா கொடூரமா 2026 நம்ம தான் டிவிக்கே பயலுங்க கொடூரமா. தளபதி அண்ணனை பார்க்க முடியல, அவரோட குரலை கேட்கணுன்னு ஆசையாக இருந்தேன். கடைசியில் அவருக்கு முடியலைன்றனால ரொம்ப சோகமாக இருக்குது. ரொம்ப நான் வந்து கல்லல் தொகுதியிலேருந்து வர்றேன். இப்போ வந்து விஜய் சார் அண்ணன் வந்தார், எங்களால் பார்க்க முடியல. இது என்ன காரணம்னா, நம்மளுடைய அண்ணன் தம்பியில் சொல்கிறேன், அதாவது தாவேக்கா கட்சி அண்ணன் தம்பியில் சொல்கிறேன். கொஞ்சம் நம்ம தலைவர், நம்ம அண்ணன் நமக்காகத்தான் வர்றாரு. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வர்றாரு. அவர் நான் ஓப்பனாக சொல்கிறேன். இல்லை மற்ற கட்சிக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எப்படி சொல்லுவார் விட்டு வருவார். நமக்காகத்தான் அவர் எல்லாத்தையும் விட்டு வர்றாரு. அவர் ஏன் அவருக்கு வந்து புகழ் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அதே மீறி வர்றாருன்னா யாருக்காக வர்றாரு? நம்மளை ஆளாக்கி விட்ட நம்ம மக்களுக்காக வரணும்னே அவர் வர்றாரு. அதை வந்து எல்லா கட்சிக்காரனும் சரி எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழக பசங்களுக்கும் எங்கள் அண்ணனுக்கு தம்பிக்கு நான் சொல்லிக்கிறேன், நம்ம அண்ணா வரும்போது கொஞ்சம் வழி விடுங்க. நம்ம அண்ணா தானே, அவர் கடைசி வரைக்கும் நம்மளோட நிற்க போகிறாரு. அவர் வேணா ஏன் மறிக்கிறியப்பா தம்பிலா? அதனால தான் இங்கே வர லேட் ஆயிடுச்சு. இது இந்த ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லையுமே நடக்குது. கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரு சகோதரியா, ஒரு தாயா, ஒரு அக்காவை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நம்ம அண்ணன் வரும்போது மக்கள் பசங்க எல்லாருமே அமைதியான முறையில் வழி விடணும். அவருக்கு தேவை இலக்கு. நம்ம பசங்க நம்ம அன்பை எப்படி காட்டணும்? ஓட்டு போடுற அன்னைக்கே நம்மளுடைய இதை காட்டணும், அவ்வளோதான் நான் சொல்லிக்கிறது. அதான் நம்ம ஓட்டு போடுற அன்னைக்கு தான் நம்ம தலைவர் விஜய் நம்ம உள்ள அன்பை நம்ம காட்டணுமே தவிர இந்த மாதிரி இடத்துல நம்ம காட்டுறது கிடையாது. வீட்டில் பார்த்துக்குங்க, டிவியிலோட பார்த்துக்குங்க. தயவு செய்து கும்பிடு கேட்டுக்கிறோம், அவர் வரும்போது அவருக்கு வழி விடுங்க. இப்போ அதனால தான் இங்கே வந்து அவர் வந்து இங்கே பேச முடியாமல் போச்சு. நான் ஒரு சகோதரனா, ஒரு தம்பியா, ஒரு அப்பாவா நினச்சி நான் கேட்டுக்கிறேன். நம்ம அண்ணன் நம்ம நோக்கி வந்துட்டார்ல, அப்போ நம்ம தான் நம்ம அண்ணன் பார்த்துக்கிறோம். இன்னும் இதை மற்ற சேனல்காரங்க போகிறான், விஜய் வந்து லேட்டாக வந்தார், தாமதமாக வந்தார், வேனுக்குள்ள யாரோ இருந்தாங்க, இவ இருந்தான்னு சொல்லி அவரை வந்து நீ கேவலமாக பேசுவாங்க. முக்கியமாக நாம் தமிழர் கட்சி துரைமுருகனுக்கு சீமானுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நேற்று நீ காரைக்குடிக்கு வந்துட்டு போயிருக்க, எனக்கு தெரியாது. நீ ஒவ்வொரு மீட்டிங்லையுமே அவர் மீட்டிங் பேசிட்டு போனாவே அயோக்கியா பையங்கிற. நீ யோக்கியமாடா? ஓ வழக்கு பூரா ஓ அண்ணா வழக்கு, ஓ வழக்கு, நீதிமன்றம் பூரா நாடுதுடா. நீ எப்படி எங்க பேசுவ? நீ ஒவ்வொரு மீட்டிங் முடிஞ்சோடனே விஜயை பற்றி நக்கலா பேசுறது. எங்க அண்ணன் தமிழக மக்கள் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம்டா, எல்லாரும் இருக்கிறோம். வாழ்க தமிழக வெற்றி கழகம், வளர்க விஜய் அண்ணா. நன்றி. டைம் கொடுக்கல, இது விஜய்க்கு மட்டும் டைம் கொடுக்கலன்னு அப்படிலாம் இல்லை, அவருக்கும் டைம் கொடுத்தது தான். 1 மணிக்கு இங்கே வந்து நின்று இருந்தால், சொன்ன டைத்துக்கு வந்திருந்தா 1 to 4, சொன்ன டைத்துக்கு வந்திருந்தால் பேசியிருக்கலாம். வர வெளில ஃபுல்லாக நம்ம பசங்க தான் ஜாம் ஆகினதே. அவரை அங்கே கல்விவாசல் பாண்டியன் வந்து கல்விவாசல் வரவே காமனராக ஆகுது. வர வெளில அவர் இறங்கி சைக்கிள் வேறு ஓட்டிகிட்டு வர்றாரு. அது தேவையே கிடையாது. அந்த வேன்லேயே வந்திருந்தால் லைவில் இன்னும் போட்டுட்டு தான் இருக்காங்க. அவர் சைக்கிளில் வந்தார், கார்மெண்ட்டுக்கு பக்கத்தில் சைக்கிளில் இறங்கி சைக்கிள் ஓட்டிகிட்டு வர்றாரு. அப்போ அவர் மக்களை பார்க்குறதுக்கு இங்கே எவ்வளோ பேர் நிற்கிறோம்? அவர் கொடுத்த இடம் இது. மக்கள் இங்கே வந்து பார்த்துருக்கலாம். மக்கள் இங்கே தான் கூட சொன்னது. வர வழியில் ஃபுல்லாக சைக்கிள் ஓட்டி அவரை கீழே தள்ளி விட்டு கீழே அவரை பிடிச்சி அந்த இடம்னால தான் இங்கே பேச முடியல. அவர் அங்கே ஒழுங்காக அங்கேருந்து எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு இங்கே வந்திருந்தால் பேசியிருக்கலாம். இங்கே காத்துக்கிட்டு இருந்த காலையில் 9 மணிலேருந்து இங்கே நின்றவங்களுக்கு எல்லாருக்கும் பேசினா மனசு திருப்தியாக இருந்திருக்கும். என்னது நீங்கள் போடுங்க தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றுங்க. நான் ஒன்றுமே சொல்ல, டிவி கேட்க போடுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க. தமிழ்நாடு எப்படி மாறுதுன்னு நாங்களும் பார்க்குறோம். சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும் சார். அது இருந்தாலே நாடு நல்லா இருக்கும். புரியுதா? சட்டம் ஒழுங்கு 2 பேர்ட்டையுமே நல்லா இல்லை. 2 பேர்ட்டையுமே நல்லா இல்லை. ஏடிஎம்கே நல்லா இல்லை, டிஎம்கேயும் நல்லா இல்லை. நீங்கள் அதை புரிஞ்சுங்க சரியா? டிஎம்கேல இருக்கிற ஆள் போல ஏடிஎம்கேலேருந்து போனவங்க தான், மாற்று எதுவும் போல. அப்போ 2 பேருமே வேண்டாம் மக்களுக்கு. 2 பேரும் இந்த வருஷத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, நல்லது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க. காசை கொடுத்து பிச்சைக்காரனாக தான் ஆக்கியிருக்கேன். அந்த காசை கொடுத்தவன் எல்லாத்தையும் குறைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, நாங்கள் பணக்காரனாக இருப்போம், பரவசியாக இருக்க மாட்டோம். எங்களுக்கு 1000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், 8000 கொடுக்குறேன். யாருக்கு காசை யாரு கொடுக்குறது? கரண்ட் பில்லை குறை, பெட்ரோல் டீசலை குறை, அதை குறைக்க அவனுக்கு துப்பு இல்லை. அதை துறக்க அவனுக்கு துப்பு இல்லை. அதுலலாம் ரேட்டை ஏற்றி போடுற, கேட்டால் 1000 தரேங்கிற. பிச்சையாக போடுற ஒரு நாளைக்கு எங்களுக்கு 30 ரூபா.
ஆட்சி விஜய் ஆட்சி அமைச்சா தான் நாடு உருப்படும். நாடு உருப்படாது. ஆமா, விஜய் சும்மாவல்ல, இருங்க, விஜய் சும்மாவல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காண்டி வராரு. எந்த அரசியல்வாதி மக்களுக்காண்டி வராரு சொல்லுங்க பாப்போம். எல்லாத்தையும் விட்டு வராரு. டிவிக்கே விஜய் ஆதரிக்கணும். அவருடைய அன்பு தான், அவருடைய அன்பு தான். சரிங்களா? இந்த இருக்கிறாங்கல்ல கட்சிக்காரங்க எவனாவது இந்த மாதிரி பாருங்க பாப்பா. ஆனால் அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு, பசங்க மக்கள் மேலே இருக்கிற அன்பு தான் இதெல்லாம். சரிங்களா? அதுக்காகவே டிவிக்கேக்கு ஓட்டு போடணும், ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டுக்குள்ள. குளத்தூரில் ஸ்டாலின் மனாப்பில் எப்படி இருந்தாப்புல வீடு இந்த மாதிரி கூட்டம் ஒரு இருந்துச்சா? விஜய்க்கு எப்படி இருக்கு? அடுத்த தடவை யார் முதலமைச்சர் சொல்லுங்க ப்ரோ? அடுத்த தடவை நம்ம அண்ணன் தளபதி தான். தளபதி மட்டும்தான், டிவிக்கே மட்டும்தான். சரிங்களா? புரியல, கணக்கு பண்ணிங்க அண்ணன் கேட்டீங்களா? இன்னிலேருந்து கணக்கு பண்ணிங்க அண்ணன் எப்பவுமே அண்ணன் தான், என்றுமே அண்ணன் தான். எல்லாத்துக்குமே சமமாக அண்ணன் பண்ணுவார், உறுதி ஒழிக்கிறோம். ப்ரோ என் ஃபேமிலியில் 23 ஓட்டு எங்கள் அண்ணனுக்கு தான். ஓகேவா? என் நம்பி எல்லாம் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு. வருங்கால முதல்ல நான் பார்க்குறக்காண்டி தான் வந்திருந்தோம். புதுசாக கொண்டு வருவோம். நன்றி. வாழ்க அண்ணே, வாழ்க அண்ணே, வாழ்க. கேவலம் கட்ட ஆட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஆட்சி திமுக பண்ணுற சூழ்ச்சினாலதான் டிவிக்கேனால பேச முடியல. வந்து பேசினாரா? எத்தனை கோடி மக்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க தான் இங்கே காட்டுங்க, சின்ன பிள்ளைங்க கொண்டு வேர்வையில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அவரை பேச விட்டாங்களா? யார் பேச விடல. டைம் லேட்டானால இல்லை, மக்கள் கொஞ்சம் சப்போர்ட்டு கொடுக்கணும். திமுக ஆட்சி ரொம்ப பண்ணுறாங்க, இந்த வருஷம் அழிஞ்சு போயிடுவாங்க. அவங்கனால இனிமே ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம தளபதி வந்துட்டாரு. வீட்டுக்கு ஒரு விஜய், பொய் கிடையாது, உண்மை. வீட்டுக்கு ஒரு விஜய்ங்கிறது வரலாறில் காணாத 2026 ஒரு புரட்சி நடக்கும். விஜய் ஜெயிக்கிறாரு, டிவிகே கட்சியில் முதலமைச்சராக உட்கார்றாரு, போய் நாற்காலியில் உட்காராரு, மக்கள் எல்லா வீட்டுக்கும் வராரு, மக்களை ஃபுல்லாக பார்க்க போகிறாரு. அவரை நம்மளை பார்த்து வச்சுக்கிட்டோம், அவர் நம்மளை பார்க்குறதுக்கு இறங்கிட்டாரு, பார்க்க வராரு. ரோடா சுற்றுறது 545 கோடியை வச்சுக்கிட்டு அவர் சும்மா உட்காந்துட்டு ஏசியில் உட்காந்துட்டு நல்லா சோலோவாக படுத்து தூங்கிட்டு அவர் வாட்டுக்கு போகலாம். எதுவுமே வேணாம், மக்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வராரு. அவரை நம்ம பார்த்துக்கணும், நம்மளை அவர் பார்த்துக்குவார். ஒரு நம்பிக்கை எவன் மேலேயோ வச்சோம், ஒரு தளபதி மேலே ஒரு நம்பிக்கை வைக்க மாட்டோமா? அவ்வளோதான். 2026 டிவிக்கே பயலுகடா. தளபதி என்ன பயலுகடா விஜய். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ காரைக்குடி அவுட்டரில் வந்து தளபதி வரும்போதே 1:15க்கே வந்துட்டாப்புல. ஆனால் வந்து இங்கே ஊருக்குள்ளே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவர் 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாகவுமே வழி நடுக்க நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். வர வழியில் ஃபுல்லாகவுமே மக்கள்கிட்ட நின்று எல்லார்ட்டையுமே பார்த்து அவர் பேசிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அதனால் கொஞ்சம் இங்கே லேட் ஆகிடுச்சு. மீட்டிங் அரேஞ்ச் பண்ண இடத்துல பேச முடியாமல் போனது கொஞ்சம் வருத்தம் தான், கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் தளபதி வரும்போது கண்டிப்பாக எல்லாரையும் பார்த்து பேசுவார் நம்புவேன். தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நாளாக ஒரு எல்லாருமே ஆண்ட கட்சி தான், 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி எல்லாமே. ஸோ தளபதி வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறோம். அதுதான் ஒரே ரீசன். தலைவர் வந்தார், காரைக்குடிக்கு வந்துட்டு பேசலை, அவ்வளோதான். அது ஒரு வருத்தம். போச்சு ப்ரோ, ஹீரோ மாதிரி இருந்தாரு. தலைவன் கையை காட்டினா போல ஃபுல் பிளாஸ்ட் டிவிக்கே. கண்டிப்பாக அண்ணன் தான் ஜெயிப்பார். காரைக்குடி தொகுதியில் வந்து நம்ம டிகே பிரபு அண்ணன் தான் கண்டிப்பாக ஜெயிப்பார். நல்லா நலத்திட்டம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலான்னு வந்து பேசலான்னு நம்ம பார்த்தோம், கடைசியில் அவர் பேசாமல் போயிட்டார். சின்ன வருத்தம் தான், கண்டிப்பாக ஜெயிப்பார் டிவிக்கே. அண்ணே ரொம்ப எதிர்பார்த்தோம்ண்ணே, பார்த்ததே சந்தோஷம். ஆனால் வந்து அவர் ஒரு வார்த்தை பேசுவார் எதிர்பார்த்தோம், அடுத்த தடவை பார்ப்போம். டிவிக்கே தான் பிரபு தான் ஓட்டு போடுவோம். எப்படியும் பிரபு தான் ஜெயிப்பார். டிவிக்கே பயிலடா. டிவிக்கே கண்டிப்பாக ஜெயிக்கும்ண்ணே. டிவிக்கே பிரபு சார். ஓகே, காரைக்குடி மக்கள் நல்லா மக்களோட மக்களாக இருக்கார் எப்பயுமே. டிவிக்கு எப்பயுமே எந்த இதுக்காலும் போகிறாரு வர்றாரு, மக்களுக்காண்டி நல்லா செய்கிறாரு. ஓகே, டிவிக்கே. தலைவர் பேசுகிறதுக்கு டைம் இல்லாத காரணத்தினால் பெர்மிஷன் கொடுக்க விடல. அது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவும் இருக்கும். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஆதரிக்கிறோம். நன்றி. காரைக்குடி தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் எல்லாத்துக்கும் நல்லது கிடையாது பண்ணிட்டு போயிருக்காப்புல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயில் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு காரணத்துக்கான தான் போயிருக்காரு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ணனுக்கு தான் பிரபு அண்ணன் ஜெயிக்கிறாப்புல. பர்மிஷன் இல்லை, அப்புறம் என்ன பண்ணுறது? எங்கே போனாலும் பிரச்சனை, அண்ணனுக்கு குறைச்சி கொடுக்குறான். வர முடியலையே, என்ன பண்ணுறது? அங்கே மதுரையிலேருந்து இங்கே பார்த்தா
உடன்பட்டியிலேருந்து எஸ்எஸ் கோட்டையிலேருந்து திருப்பத்தூர்லேருந்து எல்லா பக்கம் தொண்டர்கள் வந்து மறுத்தா என்ன பண்ணுறது அண்ணே? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதுக்காண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் நடந்து அப்படி இருக்கும் அதேதான் சேம் ஓகே. மதுரையில் அலறு எப்படி ஆற்றுல இறங்குவாரோ அதே மாதிரி காரைக்குடியிலேருந்து இறங்கி இருக்காரு எங்கள் தலைவர். வெற்றி நிச்சயம். எங்கள் தலைவர் என்றைக்கு வருவார், அவ்வளோதான். இங்கே டிகே பிரபு கண்டிப்பாக ஜெயிப்பார். எங்கள் தலைவர் முன்னே வருவார். டிகே பிரபு அண்ணன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பேசாமல் வரலன்னா இப்போ ஆளுங்கட்சியோட அராஜகம் தான் சொல்லணும். 2026 சிஎம். அது சரி, என்னதான் இருந்தாலும் இவ்வளோ மார்க்ஸ் ஜெயிச்சிடுவார். டிவிகேக்கு ஓட்டு போட்டுருங்க. டிவிகே 2026 தலைவர் மட்டும்தான் வரணும். காரைக்குடியில் பிரபண்ண அமோகம் வெட்டி தருவார். விஜய் ஆரணிக்கிற அடுத்த ஜென்ரேஷன் போதும். மாற்றி 60 வருஷம் 70 வருஷம் ஆண்டது போதும். அதனால புதுசாக ஆள் வரணும். இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும். இலவசத்தை பூரா அவங்க நாட்டையே குப்பை பண்ணிட்டாங்க. காரைக்குடியில் இருந்து சார் பெண்களுக்கு நல்லா பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு. எங்கள் சார் பிரபு சாரை ஜெயிக்க வைக்கணும். விஜய் சார் ஜெயிக்கணும். எங்கள் சார் இங்கே காரைக்குடி தொகுதி பிரபு சார், தளபதி விஜய் சார் சென்னை ஜெயிக்கணும். எல்லா மாவட்டத்திலும் 234 தொகுதி சார் ஜெயிக்கணும். சார் மாற்றம் வரணும். ஆள்ற கட்சி ஆள்றாங்க, மாற்று கட்சி வரட்டும். இனிமேல் வந்தால் தான் அது நல்லது. எல்லாருக்கும் ஏழை வளையலுக்குலாம் நிறைய இது செய்யணும். ஆளுங்கட்சியிலேருந்து யாரும் எதுவும் செய்ய கிடையாது. கொஞ்சம் செய்கிற பூரா நல்லது செய்கிறாங்க. மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. விலைவாசியை குறைக்கணும். மக்களுக்கு ஏழை வளையலுக்கு நல்லது செய்யணும். அதனால் மாற்றம் வரணுங்கிறக்காக நாங்கள் சொல்கிறோம். அதனால் விஜய் சார் ஜெயிக்கணும். காரைக்குடிக்கு எங்கள் பிரபு சார் ஜெயிக்கணும். அதே எங்களோட கோரிக்கை. நல்ல மாட்டு மக்களுக்கு எல்லோரும் நல்லது செய்யணும். புது மாற்றம் வரணும். ரொம்ப நன்றி. ஆனால் எங்களுக்கு என்ன வருத்தம்னா எல்லா கட்சிக்காரர்களுக்கும் டைம் கொடுத்து பேச விட்டாங்க. ஆனால் அண்ணனுக்கு மட்டும் வந்த உடனே அனுப்பி விட்டுட்டாங்க. டைமே கொடுக்கல. அதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் எல்லா மக்களும் சேர்ந்து அண்ணனை வர வைக்கணும். அதே எங்களோட ஆசை. என்ன எதனால் ஆசைன்னா எல்லாரும் லஞ்சம் வாங்கிக்கிட்டு எல்லாம் அரசியல் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. இது மக்கள் பெண்களுக்காக கொஞ்சம் குரல் கொடுப்பாருன்னு நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். அதனால தான் அவரை வந்த உடனே அனுப்பி விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் பேச விட்டுருக்கலாம். என்ன மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன நம்ம ஊருக்கு வந்துட்டு பேசாமல் போகிறாருன்னு மனசு கஷ்டமாக இருக்குது. நான் அவர் தலைவரை பார்த்தாச்சு. நாங்கள் பைபாஸ்லேருந்தே வெல்கம் பண்ணோம். ரொம்ப இதாக இருந்துச்சு. பட் டைம் தே ஹேவ் டு ரெஸ்பெக்ட் த டைம். ஸோ அந்த டைம் கன்சிடர்னால சீக்கிரம் போயிட்டாங்க. பட் எல்லாத்துக்கும் இவ்வளோ க்ரௌட்ஸ் இருக்காங்க. பட் ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் எங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவார், சப்போர்ட் பண்ணுவார். டிவிக்கு அண்ணனை பார்க்க நான் காஷ்மீர்ல இருந்து லீவ் போட்டு வந்தேங்க. அண்ணன் ஒரே ஒரு தடவை காரைக்குடி மக்களேன்னு சொல்லியிருந்தா ஹாப்பியாக இருந்திருக்கும். பரவாயில்ல, இது ஆபரேஷன் 2026 வித் டிவிகே ஃபேமிலி. விஜயை பார்க்காதது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோதான். காரைக்குடி ஆமாம், பேசாமல் போனதான் வருத்தமாக இருக்குது. டிவிக்கே இன்னும் டிஎம்கே சொல்லாமல் இருக்கிறது வருத்தமாக இருக்குது ரொம்ப. அவங்க ஒரு மாற்றம் வேணும். அதுக்காண்டி தான் டிஎம்கே 5 வருஷம் இருந்துச்சு, ஒன்றுமே பண்ணலை. நான் 5 வருஷம் பண்ணாதான் இப்போ வந்து பண்ணி ஜெயிக்க முடியாது. டிவிக்கே தான் என்றைக்கும். டிஎம்கே தான் ஜெயிக்கணும். ஒரு தற்குறி கூட்டம் இருக்கு. ஆனால் அது தற்குறி தான். அது எப்போ நாங்கள் வந்து தற்குறி கிடையாது. டிவிக்கே வந்து தற்குறி என்றைக்குமே டிவிக்கே தான் மட்டும்தான் ஜெயிக்கும். நாங்கள் கழனி வாசல்லேருந்து வரோம். அவர் பார்த்த சந்தோஷம் நிறைய இருக்குது. அவரோட பேச்சை கேட்கறதுக்காக நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருந்தோம். வெயிலுன்னு கூட பார்க்கல. சின்ன வருத்தம், அவர் பேச முடியல, அவர் பேச்சை கேட்க முடியல அப்படிங்கிற சின்ன வருத்தம் இருக்குது. காரைக்குடியில் பிரபு அண்ணா வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. 2026 தமிழ்நாடுனாலே டிவிக்கே தான் இனிமே. ஏன்னா அவருக்கு அதை பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். ஒரு 8 நிமிஷம் லேட்டுங்கிறதுக்காக அதை தவற விட்டது தப்பு. தமிழ்நாடு அரசு நான் கண்டிப்பாக வன்முறையாக கண்டிக்கிறோம். இனிமே அடுத்த தமிழகம் நல்லதாகவே நடக்கட்டுமே. வாய்ப்பு கொடுத்துட்டோம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கே கொடுத்தாச்சு. புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம். கண்டிப்பாக அவர் நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் பேரவளர்ந்து வர்றேன். புதிய ஆட்சி அமையணும், நல்ல ஆட்சி அமையணும். இதே மாட்சி அமைக்கணும். இதெல்லாம் ரெட்டலையும் சூரியனு ஆட்சி அமையலை. ஒரு வரட்டு நல்லா பண்ணுவார். ஆமாம், நல்லா பண்ணுவார்.